வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச அனிமி சீரிஸான நருட்டோல இருக்க டாப் 5 கேரக்டர்ஸ். நருட்டோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், அது ஒரு சீரிஸ் கிடையாது, அது ஒரு பாடம். அதுல யார் டாப் 5ல இருக்காங்க, ஏன் அந்த கேரக்டர்ஸ்லாம் டாப் 5ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டைலில் இந்த வீடியோவில் பார்ப்போமா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம நம்ம சேனல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. நம்ம 5ஆவதா பார்க்க போற கேரக்டர் என்னன்னா த காப்பி நிஞ்சா ககாஷி. எனக்கு பர்சனலா சொல்ல போனோம்னா இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருக்கு இந்த ஃபைட்ல இருந்து கடைசி ஃபைட் வரைக்கும் ட்விஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. ஒரு ஃபைட்லயும் பார்க்க தான் காமா இருப்பாரு, ஆனா சண்டன் வந்தா மின்னலாட்டம் போட்டு வெட்டுன்னு வெட்டுவாரு. ஒரு ரொம்ப பிடிச்ச கேரக்டருங்க எனக்கு. அவரோட அந்த காப்பி நிஞ்சா அவரோட ஷேரிங்கால எக்கச்சக்கமான டெக்னிக்ஸை தனக்குள்ள கத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஹிடான் அண்ட் ககாஷி ஃபைட்ல ககாஷியோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை மிரட்டி தூக்கி வாரி போட்டுருச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, உங்களுக்கு எந்த ஃபைட் வந்து ககாஷியோடது ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். காய்ஸ், நம்ம 4வது இடத்துல யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாக்ரிஃபைஸ். இதுல நீ தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு. அதாங்க நம்ம இட்டாச்சி உச்சிஹா. என்ன மனுஷங்க அவர்லாம்! ஒரு குழந்தையா பிறந்து ஒரு வில்லனா வாழ்ந்து ஒரு லெஜண்டா இறந்துருக்காரு. அவரை பத்தி நம்ம சேனல்ல ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். அவரை பத்தின பிடிச்ச குணங்கள் உங்களுக்குலாம் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நிச்சயம் எதிர்பார்ப்பேன். 4வது இடம் ஒன் அண்ட் ஒன்லி இட்டாச்சி தான். சரி, அடுத்ததை பத்தி பார்ப்போமா? நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நருட்டோ உசுமாக்கி, நம்ம புரோட்டோகானிஸ்ட் தான். இவர் ஏன் 3வது இடத்தை பிடிச்சிக்காருங்கிறத நான் வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கைங்கிற கொள்கையோட வாழ்றவ தான் நம்ம பையன் நருட்டோ. இவரோட பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளவு விஷயம் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இவரோட ஷேடோ குளோன் ஜுட்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜுட்சுன்னா அதான். அந்த ஜுட்சுவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர பல வேரியேஷன்ல யூஸ் பண்ணி பல பேத்துக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்க ஆள் தான் நம்ம நருட்டோ. உங்களுக்கு எந்த ஜுட்சு பிடிக்குன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு உண்மையான நருட்டோ ஃபேனா தான் சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கிறேன். சரி, ஓகே, இந்த இவ்வளோ திறமையை வச்சிருக்க ஆளை நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா ஃபர்ஸ்ட் இடத்த வேற ஒருத்தர் பிடிச்சிட்டாரே. நம்ம 2nd பிளேஸ்ல யாருக்கான்னு பாத்தீங்கன்னா மினாட்டோ நமிகாசி. இவர் தான் நம்ம நருட்டோவோட அப்பா. நருட்டோவோட அப்பான்னு சொல்றதுக்கு பதிலா 4th ஒகாகேன்னு சொன்னா கெத்தா இருக்குல்ல? ஆமாங்க, இவரோட 4th கிரேட் நிஞ்சா வார்ல கொடுக்குற என்ட்ரியை பார்த்துருக்கீங்களா? அள்ளுங்க. இது மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரங்க மதுரை விசிலு பறக்கவே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும். அப்படி இருந்திருக்கும் ஃபயர் மூமெண்ட்டு. இவர் ரஷிங்கான் யூசர், அப்புறம் 9 டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஜுட்சுவை உருவாக்கியிருக்காரு. அதனால நம்ம இவருக்கு 2nd பிளேஸ் கொடுக்குறோம். இவரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோவை நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே நம்ம போடுவோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் இப்போ ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறத பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம 4 பேர்கிட்டையும் கென்ஜுட்சு, சென்ஜுட்சு ப்ளஸ் நிஞ்சுட்சு என்னென்னமோ இருக்கலாம். ஆனால் இவர்கிட்ட இருக்கிறது வெறும் தாய் ஜுட்சு தான். ஸோ இதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க மைட் காய். கிட்டத்தட்ட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சக்தி, ஒரு கிளானு, ஒரு தனிப்பட்ட ஒரு திறமைன்னு ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் இவர்கிட்ட எந்தவித கிளானு, எந்தவித அடிஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் தன்னோட தாய் ஜுட்ஸோ மட்டுமே அப்கிரேட் பண்ணி ஒரு லெவலுக்கு மாதராவே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு போயிருப்பார். ஸோ நம்ம மைட் காய்கிட்ட பெஸ்ட்டான ஃபைட்ஸ் நிறையவே இருக்குது. இருந்தாலும் எனக்கு அந்த கடைசியாக இருந்த மாதரா ஃபைட் தான் இருக்கிறதுலே அன்பிலீவபிள். ஏன்னா அவரோட 8 நர்கேட்டையும் ஓப்பன் பண்ணும்போது அந்த சீன், அந்த 4th கிரேட் நிஞ்சா வாரில் எல்லாருமே அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க பாருங்கள். ஸோ இவன் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது மைட் காய். ஸோ நம்ம டாப் 5 லிஸ்ட்டையுமே பார்த்து முடிச்சிட்டோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது யாருன்றதை கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. தென் வந்து டாப் 5 ஒன்றில் வேறு யாரை போடலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். See you, bye bye. இது உங்கள் திருச்சி சந்தோஷ்.